இந்தியா நியூசிலாந்து இடையில 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் துவங்கி நடைபெறவுள்ளது. முதல் போட்டி வர ஜனவரி 21ஆம் தேதி நடைபெறும். அதன் பிறகு 23, 25, 28, 31 ஆகிய தேதிகளில் போட்டி நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த தொடருக்கான இந்திய பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்றது குறித்து தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியிருக்கு. ஓபனராக இருந்த சுப்மன் கில், மிடில் வரிசை பேட்டராக இருந்த திலக் வர்மா ஆகியோர் காயம் காரணமாக விலகிவிட்டதால மாற்றாக புதிய பேட்டிங் வரிசையுடன் ஆட இருக்காங்க. சுப்மன் கில்லுக்கு மாற்றாக ஓபனராக சஞ்சு சாம்சன் விளையாடுவார். மேலும் திலக் வர்மாவிற்கு மாற்றாக 4வது இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடுறாரு. பேட்டிங் இடங்கள்ல இந்த மாற்றம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் 2 இடங்கள்ல சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஆகியோர் இருப்பாங்க. இதுல 3 போட்டிகள்ல சஞ்சு சாம்சன் அபாரமாக செயல்படவில்லை அப்படின்னா அவரை தூக்கிட்டு இஷான் கிஷனை T20 உலகக்கோப்பை 2026 தொடர்ல ஓபனராக ஆட வைக்க வாய்ப்பு இருக்கு. உலகக்கோப்பை அணில கடைசி வரை கூட மாற்றம் செய்ய முடியும். அடுத்து மிடிலாக கேப்டன் சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் ஆகியோர் இருக்காங்க. இது ஸ்ரேயஸ் ஐயருக்கு அரிய வாய்ப்பாக பார்க்கப்படுது. முதல் 3 போட்டிகளை ஸ்ரேயஸ் ஐயர் சொதப்பும் பட்சத்துல 4வது போட்டியில இருந்து திலக் வர்மா விளையாடுவார். ஒருவேளை 3 போட்டிகள்ல ஸ்ரேயஸ் ஐயர் அபாரமாக செயல்பட்டால் T20 உலகக்கோப்பை முடியும் வரை ஸ்ரேயஸ் ஐயரை விளையாட வைக்க அதிக வாய்ப்பு இருக்கா. அடுத்ததாக பினிஷர் ரோல்ல ரிங்கு சிங், சிவம் துபே ஆகியோர் விளையாட இருக்காங்க. பவுலர்கள் இடங்கள்ல அர்ஷதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் இடம்பெற வாய்ப்பு இருக்கா. ஆக மொத்தத்துல இந்திய அணியுடைய 11 அணி சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், சிவம் துபே, ரிங்கு சிங், அர்ஷதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி. இந்த ஸ்குவாட் தான் பாத்தீங்கன்னா விளையாட போறாங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.